என்றும் உள்ளது. நாம் வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Matthew chapter 5 verse 8. Thank you Lord. Masoto poroshedede lesanuna hamdulia rahase prasifia krashe. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹalleluya, hallelujah. Thank you Father, thank you Father, thank you Lord, thank you Jesus. தேவ ஜனமே, இந்த காலை நேரத்திலும் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே அவர் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது அவர் சொல்லுகிற வசனம் இது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இருதயம் என்று சொல்வது ஒரு மனிதனுடைய முக்கியமான ஒரு அங்கமாய் இருக்கிறது. இருதயம் என்று சொல்வது an important place. இருதயத்திற்கு இன்னொரு பெயர் சொல்வாங்க, கருவறை, heart of a place. ஒரு மனிதனுடைய முக்கியமான இடம் இருதயமாய் இருக்கிறது. வேதம் சொல்லியிருக்கிறது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதா இருக்கிறது. உங்கள் சரீரத்தில் எல்லா அவயங்களும் கண்ட்ரோல் பண்ணப்படுவது இந்த இருதயம். நான் சொல்றது இருதயம் உங்களுடைய இடது பக்கத்தில் இருக்கிற இருதயம் கிடையாது. இருதயம் என்று சொல்வது உங்களை ஆளுகை செய்வது, உங்களை ஆத்துமா, அது உங்களை முழுவதுமாய் கண்ட்ரோல் பண்ணுகிறது. இருதயம் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியம். நம்முடைய அவயங்களிலே ஹார்ட், இருதயம் என சொல்லப்படுகிற அந்த அவயத்தை எடுத்துப்போம். அந்த அவயம் எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான வேலையை செய்கிறது என்று சொன்னால், சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறது, இரத்தத்தை பம்ப் பண்ணி கொண்டே இருக்கிறது, இரத்தத்திற்கு உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறது. இரத்தத்தை ஒரு குழாய் வழியா எடுத்து, ஒரு ஆர்டரி வழியா எடுத்து இன்னொரு ஆர்டரியில அந்த ரத்தம் போய்கொண்டே இருக்கும். அதுக்கு சயின்டிஃபிக்கா லப்டப் அல்லது நீங்க பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு ECG எக்ஸ்ரேஸ் எல்லாம் ஒரு ஏற்ற இறக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த இருதயத்தினுடைய அந்த அலைகள், அலைவரிசைகள், அந்த சிக்னல்ஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா வந்துருச்சுன்னா அந்த மனுஷனுக்கு உயிரிலே அர்த்தம். இது ஒருவனுடைய ஹார்ட் அதை குறிக்கிறது. எல்லா மனிதனுக்குள்ளும் இருதயத்திலே ஏதோ ஒன்று சேர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒன்று சுத்தம், இன்னொன்று அசுத்தம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். தாவீது சொல்கிறார், ஆண்டவரே சுத்தமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும், நிலைவரமான ஆவி எனக்கு ஆண்டவரே தாரும். ஆண்டவரே சுத்தமுள்ள இருதயம், பியோர் ஹார்ட், பியோர் ஹார்ட். ஏன் நமக்கு இந்த சுத்தமுள்ள இருதயம் தேவை? ஒரு மனிதனுக்கு ஏன் சுத்தமுள்ள இருதயம் தேவை தெரியுமா? சுத்தமுள்ள இருதயம் இருக்கும்போது தெளிந்த புத்தி இருக்கும். தேவன் சொல்கிறதை நாம் கேட்போம். அநேக நேரங்களிலே நம்முடைய மாம்சம் சுத்தமில்லாததை செய்யும் பொழுது இருதயம் கரைப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, நம்முடைய இருதயம் எப்பொழுது கரைப்படுகிறது தெரியுமா? நம்முடைய சுய சித்தத்தை செய்யும் பொழுது, நம்முடைய மாம்சம் விரும்பினதெல்லாம் கொடுக்கும் பொழுது இருதயம் கரைப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த கரைப்பட்ட இருதயம், இந்த அசுத்தமான இருதயத்தோடு கர்த்தரை தரிசிக்க முடியாது. அதனால தான் நாம் பாவத்திலே உழன்று கர்த்தரை விட்டு தூரம் போகும் பொழுது நமக்கே நம்மளை பிடிக்காமல் போய்விடும். நமக்கு நிம்மதி இருக்காது. கில்ட்டி கான்சியஸ்னஸ் வந்துடும், குற்ற மனசாட்சி வந்துடும். நம்ம கிட்ட எல்லாமே இருக்கும், ஆனாலும் உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கும். அசுத்தம் இருக்கும் பொழுது அந்த அசுத்தம் ஒரு மனிதனை ஏதோ ஒரு வகையிலே டார்மெண்ட் பண்ணி கொண்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் சுத்தமுள்ள இருதயத்தை கொடுக்கிறார்.
அசுத்த ஆவிகள் அசுத்தமுள்ள இருதயத்தை கொடுக்கிறது. நாம் இன்றைக்கு யாரை நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறோம் என்பதனால் நம்முடைய இருதயம் இருக்கிறது. இஃப் யூ ஹோஸ்ட் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் ஒவ்வொரு நாள் உங்களுக்குள்ளே அவரை வரவேற்று அவரை வெல்கம் பண்ணி நீங்கள் அவரோடு நேரத்தை செலவழிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதான எல்லா விதமான காரியங்களையும் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார். ஒரு லைட் ஆனது ஒரு இருளில் அடிக்கும் பொழுது அந்த லைட்டுடைய வெளிச்சத்திலே இருளில் இருக்கிற எல்லா காரியமும் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒரு காட்டுக்குள்ளே போகும் பொழுது அந்த காடு இருளா இருக்கும். ஆனால் அதற்குள்ளே போகிறவன் வெளிச்சத்தை வைத்திருந்தால் பாதைகள் தெரியும். எந்த சர்ப்பங்களோ இல்லை எந்த விஷப்பூச்சிகளோ எது வருகிறது என்று சொல்லி கண்காணிக்க முடியும். அதே போலத்தான் ஒருவனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் என்னும் வெளிச்சம், இயேசு கிறிஸ்து என்னும் அந்த வெளிச்சம், அவர் ஒளியா இருக்கிறார். அந்த ஒளி நமக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா மாசான காரியங்கள், மாசு என்று சொன்னால் அழுக்கான காரியங்கள், மாசுபடுதல், இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு ஆவியானவர் காண்பித்து கொடுப்பார். நாம் அதிலே ஜெபிக்கும் பொழுது, அந்த காரியத்திற்காக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்துகிறோம், சுத்திகரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்திலே 2 காரியம் இருக்கும், சுத்தம், அசுத்தம். ஒருவனுடைய இருதயம் சுத்தமாக இருக்கும் பொழுது அவன் கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை செய்கிறான். ஒரு பாடல் இப்படியாய் சொல்லியிருக்கிறது, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்கிவிடுமே. சுத்தத்தை விரும்புகிற தேவன் அவர், சுத்தத்தை விரும்புகிற தேவன் அவர். நாம் எல்லாரும் நம்முடைய வீட்டில் அழகா ஒரு டெக்கரேஷன் பண்ணி சுத்தமா இருக்குன்னு நினைப்போம். வீடு, அந்த வீடு அசுத்தமா இருக்கும் பொழுது தேவையில்லாத பூச்சிகள், கரைப்பான் பூச்சிகள், எலிகள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணும், குடியேற ஆரம்பிக்கும். அதே போலத்தான் ஒருவனுடைய இருதயத்திலே அசுத்தங்கள் வரும்பொழுது கோபம், வைராக்கியம், தற்கொலை எண்ணங்கள், நிம்மதி இல்லாமல், பயங்கரமான சோர்வு, யாரை பார்த்தா எரிச்சல், நிம்மதி இல்லாமல் உங்களுக்குள்ளே நீங்களே உங்களை வெறுக்கிற அளவுக்கு இந்த அசுத்தமான காரியம் இருதயத்தை மாற்றிவிடுகிறது. மிருகத்திற்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மிருக குணம் உள்ளவன் மிருகத்தை போல மனிதனை மாற்றிவிடுகிறது. சூடான் எனப்படுகிற தேசத்திலே இன்றைக்கு கிறிஸ்தவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு குழிக்குள்ள எல்லா கிறிஸ்தவ தள்ளி அவர்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள எங்கே அப்படிப்பட்ட குணம் வந்தது? எப்படிப்பட்ட குணம் எங்கிருந்து வந்தது? இருதயத்துள்ள அசுத்தம், இருதயத்துள்ள மிருக குணம் மனிதனை மிருகமாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இன்றைக்கு சுத்தமுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். சுத்தமுள்ள இருதயத்தை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். ஒருவேளை எனக்குள்ளே அசுத்தமான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்து விட்டேன். சுத்தமுள்ள இருதயம் நமக்குள்ளே வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சுத்தமுள்ள இருதயத்தை கொடுக்க உண்மையுள்ளவர். If we desire for the clean heart, ஆண்டவரே சுத்தமுள்ள இருதயம் எனக்குள்ள வேண்டும் அப்பா, சுத்தமுள்ள இருதயம் எனக்குள்ள வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு மனிதன் மிருகத்தை போல கொடூரமாய் மாறிக்கொண்டிருக்கிறான். ஒரு வயது பிஞ்சு குழந்தையை சூடான் அந்த தேசத்திலே ரேப் பண்ணி கொண்டு கொலை செய்யறாங்க. 1 வயது பெண் பிள்ளையை, அந்த 1 வயது பெண் பிள்ளை என்ன தவறு செஞ்சது? அந்த 1 வயது பெண் பிள்ளைக்கு என்ன தெரியும்? இருதயத்திலே சுத்தம் இல்லை. இருதயத்திலே சுத்தம் இல்லாதப்போ மனிதன் மிருகத்தை போல மாறுகிறான்.
உங்களுடைய ஜெபத்திலே சூடான் தேசத்திற்காக ஜெபியுங்கள், நைஜீரியாவுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறாங்க. மதத்தின் பேரிலே அநேகரை இன்றைக்கு பலியாக்கி கொண்டிருக்கிறதான காலத்திற்குள் இருக்கிறோம். தேவ பிள்ளையே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மை ஒருவரையொரு நேசிக்க சொல்கிறார். Love one another as I loved you. நேசிங்க, அன்பு காண்பீங்க என்று சொல்கிறார். ஆனால் இந்த கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து கொண்டிருக்கிறது. அன்பு தணிந்து கொண்டிருக்கிறது. மனிதன் மனிதனாக இருக்கவில்லை. எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன தெரியுமா? The core inside a man is making the man inhuman. மனிதனை மிருகமாக, மனிதத்தன்மை இழந்து போக செய்கிறது. இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கிறது என்று சொல்லி சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். தாவீது என்னும் ஒரு மனிதன் நாம் எல்லாருக்கும் தெரியும். தாவீது ஒரு நாள் தான் செய்ய வேண்டியதான வேலையை செய்யாமல், ராஜாவாகிய தாவீது போருக்கு பெயர் பெற்றவன், யுத்தத்திலே வல்லவனாய் இருந்தார் தாவீது. இந்த தாவீது ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த தாவீது ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையிலே போருக்கு போகாமல், யுத்த களத்தில் இல்லாமல் அரண்மனையின் மேலே உலாத்திக் கொண்டிருக்கும் பொழுது, அதாவது உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது, பச்சைப்பால் என்னும் ஒரு ஸ்திரீயை பார்த்து அவள் மீது இச்சை கொண்டு அந்த பச்சைப்பாலை அழைத்து அந்த ஸ்திரீ விசாரிக்கும் பொழுது உரியாவின் மனைவி என்று தெரிகிறது. இப்பொழுது தாவீது உரியாவை அழைத்து உரியாவினுடைய கைகளிலே ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்கிறார். யாரிடத்திலே கொடுக்க சொல்கிறார்? படைத்தலைவனிடத்தில் கொடுக்க சொல்கிறார். இந்த உரியாவை கொன்று போடும்படிக்கு, உரியாவின் மனைவி எடுத்துக்கொள்ளும்படிக்கு, உரியாவினுடைய சொத்தை, உரியாவினுடைய இருதயத்தை, உரியாவுக்கு பிரியமான மனைவி எடுத்துக்கொள்ளும்படிக்கு உரியாவின் கைகளிலே ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டு அனுப்பப்படுகிறான். தேவஜனமே, தாவீது யுத்த களத்தில் இருக்க வேண்டிய தாவீது யுத்தத்திற்கு போகாததினாலே இப்படிப்பட்டதான காரியத்திலே விழுந்து விடுகிறார். உரியாவும் போரிலே அவர் இறந்து விடுகிறார். இப்பொழுது பத்சேபாலை தாவீது திருமணம் செய்து தனக்காய் எடுத்துக் கொள்கிறார். தாவீதை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தரை மிகவும் நேசிக்கிறதான மனிதன், கர்த்தரை எப்பொழுதும் தமக்கு முன்பாக வைத்திருக்கிற மனிதன். தாவீது சொல்லுகிறார், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே, சுத்த இருதயத்தின் புதுப்பையும் நிலைவரமான ஆவியை தாரும், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது சுத்தமாவை நான் என்று சொல்லி தாவீது அநேக தரம் என் இருதயத்தை சுத்திகரியும் என்று ஜெபிக்கிறதான தாவீது துணிகரமாக உரியாவின் மனைவியை எடுத்துக்கொள்வதற்கு உரியாவின் கைகளிலே அந்த அவரை கொலை செய்வதற்கான கடிதத்தையும் கொடுக்கிறார். தேவஜனமே, இப்படித்தான் மாம்சமானது இருதயம் திருக்குள்ளதா இருக்கிறது. இந்த இருதயம் ஒரு மனிதனை மிருகமாய் மாற்றுகிறது. உங்களுடைய இருதயமும் என்னுடைய இருதயமும் கர்த்தருக்கு முன்பாக சுத்தமுள்ளதா இருந்தால் அந்த இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க முடியும், அவரை நாம் தரிசிக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு விஷயம் நாம் படிக்கலாம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those who are pure in their hearts. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா? பணம், புகழ், பெயர், செல்வம் இது எல்லாம் இருந்தாதான் blessing கிடையாது. முதலாவது இருதயத்திலே சுத்தம் இருந்தால் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் வானங்களையும் பூமியையும் படைத்த தேவன் உங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்வார். அவரை நீங்கள் தரிசிக்க முடியும். டாக்டர் DGS தினகரன் ஐயா அவர்களுடைய சாட்சியை நீங்கள் ஏறக்குறைய எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. டாக்டர் DGS தினகரன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 1 வருடம் 2 வருடம் இல்லை, 7 வருடம் ஜெபிக்கிறார். எதற்காக தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு பரிசுத்த ஆவியின் வரம் வேண்டும். 7 வருடம் தொடர்ச்சியாக ஜெபிக்கிறார். 7 வருடம்
டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறார், கன்சிஸ்டண்டா ஜெபிக்கிறார். ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும் பொழுது இவ்வளவு நேரம் நான் ஜெபிப்பேன், இவ்வளவு நேரம் நான் குழந்தையோடு விளையாடுவேன் என்று சொல்லி அவர் நேரம் ஒதுக்கி அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இப்படியாக 1 வருடம் செல்கிறது, 2 வருடம் செல்கிறது. 7வது வருடத்திலே ஒரு நாள் குடும்ப ஜெபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இருக்கிற அறையிலே அவர் பிரசன்னமானார். அவர் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவோடு பேசி அவரிடத்திலே பேச ஆரம்பித்தார். என்ன வேணும் என்று கேட்டு 1 மணி நேரம் அவரோடு கூட பேசுகிறார், முகமுகமாய் பேசுகிறார். தேவ ஜனமே, இன்னைக்கு இந்த இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே வந்து பேசுவதற்கு நாம் என்ன காரியங்களை செய்கிறோம்? நாம் என்ன எக்ஸ்ட்ராடினரியா செய்து கொண்டிருக்கிறோம்? உங்களுக்கு ஒரு தேவை என்று சொன்னால் அதை கன்சிஸ்டண்டா செய்து கொண்டே இருக்க வேண்டும். We need to ask the Lord consistently. We need to seek the Lord consistently. கன்சிஸ்டண்டா நம் கர்த்தரை நாம் தேட வேண்டும். டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுடைய வாழ்க்கையில் 7 வருடத்தை தொடர்ந்து ஜெபிக்க முடியும் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஜெபிக்க முடியுமே. ஆண்டவரே, நான் உம்மை தரிசிக்க வேண்டும். I want to see you. I want to seek your face. நான் உம்மை தரிசிக்க வேண்டும் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு வாஞ்சை இருக்கிறது கர்த்தரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி? எத்தனை பேருக்கு வாஞ்சை இருக்கிறது? நாம் கர்த்தரை தரிசிக்க முடியும். கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இந்த கர்த்தர் நம்மோடு பேசுவதற்கு அவர் வாஞ்சியா இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம், ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் ஆண்டவரை நம்மை தரிசிக்க வேண்டும் என்று சொல்கிற கமெண்ட்ல ஆமேன் தெரியப்படுத்துங்க. கர்த்தரை நீங்கள் தேடும் பொழுது அவரை கண்டடைவீர்கள். டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்களுக்கு 7 வருஷம் பெரிய லாங் இயரா இருந்திருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்திலே நேரங்களும் காலங்களும் கிடையாது. There is no time frame. The spiritual world is not bound with time. The spiritual world is not subjected to time. This earth is subjected to time. ஆவிக்குரிய மண்டலத்திலே நேரம் இல்லை. அதனால தான் வேதம் சொல்கிறது, 1 வருடம் 1000 வருஷத்தை போலவும், ஒரு நாள் 1000 வருஷத்தை போலவும், 1000 வருஷம் ஒரு நாளை போலவும் இருக்கிறது. பூமியிலே 1000 வருஷம் போனால் பரலோகத்தில் அது ஒரு நாளை போல. உங்களுடைய இருதயத்திலே இன்றைக்கு நாம் சுத்தமுள்ள இருதயத்தை நாம் வாஞ்சிப்போம். நிலைவரமான ஆவியை கேட்போம். தாவீது பரிசுத்தமான ஒருவன். தாவீது பாடல்களினாலும் சங்கீதங்களாலும் அநேக நேரம் கர்த்தரோடு கூட அவர் உறவாடி இருக்கிறார். கோலியாத்தை ஜெயித்தவர், சிங்கத்தை ஜெயித்தவர், எத்தனையோ ராஜாக்களை அழித்தவர். ஆனால் இந்த தாவீது இருதயத்திற்கு முன்பாக தோற்று விட்டார். திருக்குள்ள இருதயம், இச்சையை தேடுகிற இருதயம், மாம்சத்தின்படி செய்ய வேண்டும் என்று சொல்கிறதான இருதயத்தை நாம் கடிவாளத்தால் கண்ட்ரோல் பண்ணி வைக்க வேண்டும். எப்படி ஒருவன் தன் இருதயத்தை அவன் காத்துக்கொள்ள முடியும் தெரியுமா? வேதம் சொல்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அப்பொழுது அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இருக்கீங்களா? எல்லா காவலோடும், with all your might, with all your power, guard your heart. எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும் இருதயத்தை. எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தில் இருக்க சிங்காசனத்தில் வீற்றிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் நமக்குள்ளே வாசமாயிருக்க விரும்புகிறார். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நீங்க என்னைக்கெல்லாம் நல்லா ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் வரும். சில நேரங்களில் நீங்க ஜெபிக்காத நேரத்துல தான் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி பாவத்தில் விளைவிக்கிற காரியங்கள் உங்களுக்கு நேராய் வரும். When you're not awake spiritually, the sins will encroach in your heart. நீங்கள் ஆவியிலே விழிப்போடு இல்லாவிட்டால் பாவங்கள் உங்களை சோதிப்பதற்கு, பாவங்கள் உங்களை நெருங்குவதற்கு
அசுத்தங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளே வருவதற்கு ஆயத்தமா இருக்கும். நான் அநேக முறை சொல்லியிருக்கிறேன், மீனை பிடிப்பதற்கு, ஒரு தூண்டில் போட்டு மீனை பிடிப்பதற்கு பெயிட் என்ன சொல்லுவாங்க, பெயிட். இந்த பெயிட் ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு வகையான பெயிட்டை யூஸ் பண்ணுவாங்க. சில மீன்களை பிடிக்கிறதுக்கு லைவ் பெயிட் யூஸ் பண்ணணும், உயிருள்ள மீனை பயன்படுத்தணும். சில மீன்களை பிடிப்பதற்கு கெட்டு போன மீனை யூஸ் பண்ணணும். சில மீனை பிடிப்பதற்கு ஷ்ரிம்ப்ஸ், ப்ரான்ஸ், இப்படிப்பட்ட வகைகளை யூஸ் பண்ணணும், பூச்சி வகைகளை யூஸ் பண்ணணும். சில மீன்களை யூஸ் பண்ணுவதற்கு பிடிப்பதற்கு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸை பிடிப்பதற்கு மைதா இந்த மாதிரி காரியங்களை பயன்படுத்துவாங்க. சிமிலர்லி மனிதனையும் சத்துரு பிடிப்பதற்கு உங்களிடத்திற்கு பலவீனம் என்னவென்று சொல்லி அவனுக்கு தெரியும். ஒருவேளை கண்களின் இச்சையில பலவீனமா இருக்கீங்கன்னா கண்களின் இச்சையை கொண்டு வருவான். ஒருவேளை மாம்சத்திலே பலவீனமா இருக்கீங்கன்னா மாம்சத்தின் இச்சைகளை கொண்டு வருவான். ஒருவேளை ஜீவனத்தின் பெருமை உங்களுக்கு பலவீனமா இருக்கும் என்று சொன்னால் ஜீவனத்தின் பெருமை வரும். ஒருவேளை உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தாறுமாறாய் வரும் என்று சொன்னால் நீங்க நல்லா ஜெபிக்காமல் கர்த்தரோடு கூட இல்லாதிருக்கும் பொழுது உங்கள் வாயின் வார்த்தையை கவனித்து பாருங்கள், தாறுமாறான வார்த்தைகள் வரும். இருதயத்தினுடைய எண்ணங்கள் அது தாறுமாறாய் இருக்கும். நம்முடைய இருதயத்தை கடிவாளத்தால் போட்டு கட்ட வேண்டும். ஒரு வீரன் குதிரையை மேல் சவாரி செய்யும் பொழுது அந்த குதிரைக்கு கண்களுக்கு வாய்க்கும் கடிவாளமும் கண்களுக்கு அதை மறைத்து வைத்திருப்பார் குதிரையை. அந்த குதிரை எங்கேயும் பார்க்காதபடிக்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இருதயத்தை நாம் அப்படியே நாம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். வாழ்றது ஒரு வாழ்க்கை தான் பிரதர், எப்படி வேணா வாழ்ந்துட்டு போயிடலாம் என்று சொல்லி நாம் இருப்போம் என்று சொன்னால் இந்த இருதயம் ஒரு மனிதனை அழித்து விடுகிறது. இந்த இருதயம் ஒரு மனிதனை அது சிதைத்து விடுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த இருதயத்திலே சுத்தமில்லை என்று சொன்னால் அந்த மனிதனுடைய ஃபியூச்சரையே கெடுத்து விடுகிறது. நாம் அநேக நேரம் நாம் யாருக்கு இடம் கொடுக்கிறோம், யாரிடத்தில் பேசுகிறோம், எந்த புத்தகத்தை படிக்கிறோம், எந்த காணொளியை பார்க்கிறோம், இதெல்லாம் முக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அழைப்போம். ஆண்டவரே, நீர் வந்தால் என் சூழ்நிலைகள் மாறும், நீர் வந்தால் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில மாறும். I am tired of doing these sins again and again. I want to live a life which is holy and pleasing to you, Lord. என் இருதயம் திருக்குள்ளதா இருக்கிறது. ஒரு நாள் நன்றாய் ஜெபிக்கிறேன், ஒரு நாள் கர்த்தரிடத்தில் நான் வாஞ்சியாய் நிற்கிறேன், இன்னொரு நாள் என்னால் ஜெபிக்க முடியவில்லை. பரிசுத்தம் இல்லாமல் நான் கர்த்தரை தரிசிக்க முடியாதே. நான் கர்த்தரை தரிசிக்க விரும்புகிறேன், பார்க்க விரும்புகிறேன், ஆனால் என் கண்களினால் என் கர்த்தரை பார்க்க முடியவில்லையே. I am not able to see the Lord with this sinful eyes. எனக்குள்ளே பரிசுத்தமான இருதயத்தை தாரும் என்று இன்றை கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை கொடுப்பதற்கு உண்மையுள்ளவர். உங்களுக்கு ஒரு தேற்றவாளன் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர் இருக்கிறார். There is a counselor for you. உங்களுக்கு ஒரு நல்ல தேற்றவாளன் இருக்கிறார், கவுன்சில் பண்ணுவார். மகளே, மகனை, இதை செய்யாத, இதை செய் என்று சொல்லி உங்களுக்குள்ளே இருந்தவர் பேசுவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் மிகவும் அவர் ஜென்டிலானவர். அவர் ஏதோ ஒரு ஆவி கிடையாது, இவர் ஆள் தத்துவம் உள்ளவர். மாசாதாலி பாரியாதாராஷ் லேப்ராதூஷே மாசேகே டோரோஷ் மாராது லேபே ஷியாரா லே ரோடோஷ் ரேகே துலாஹாந்தோரோஷ். இந்த பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற தேவன். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து வாசம் செய்து உங்களுக்குள்ளே இருக்கிறதான காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவன். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்களை அழிப்பதற்கு ஜெபிக்கிற தேவன். இந்த பரிசுத்த ஆவியானவரை புறாவை போல உருவம் கொண்ட இயேசு கிறிஸ்து மீது வந்தார். இந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமையுள்ள தேவன். இந்த பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மேல் இருந்தார், சிம்சோன் மேல் வந்தார், மோசேயினோடு இருந்தார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் ஒரு நாளும்
அசட்டை பண்ண வேண்டாம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் சொல்லுவார், மகளை எழுந்து ஜெபி என்று சொல்லி. மை சன், மை டாட்டர், wake up and pray என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாசோடோபோஷே. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே அவர் ஒரு நண்பனைப் போல பேசுவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கும் பொழுது பாவத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. ஏனால் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தத்தை மாத்திரம் நமக்கு கொடுப்பார். With this, I would like to pray for you. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பிரதர், என்னுடைய இருதயத்திலே நான் சுத்தமாக காத்து கொள்ள வேண்டும், நான் இன்றைக்கு விரும்புகிறேன் என்று சொல்கிறவர் யாராவது இருப்பேன் என்று சொன்னார். இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்காக பேசினார். நான் கன்சிஸ்டண்டாக இருக்க முடியல, கன்சிஸ்டண்டாக ஜெபிக்க முடியல. தாவீதை போல ஜெபிக்காத நேரத்தில் பாவத்தில் விழுந்து விடுகிறேன். எனக்காய் ஜெபியுங்கள், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்கிற யாராக இருப்பீங்க என்று சொன்னால் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்கள். I would like to pray for you. Le seke lira ma shiaradas. This Holy Spirit is real. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு, பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். நமக்கு தெரியாது இந்த பாவமா என்னை கர்த்தரை விட்டு பிரிக்கிறது என்று சொல்லி, இந்த பொறாமையா, இந்த கோபமா என்னை கர்த்தரை விட்டு பிரிக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் இருதயத்திலே சுத்தம் இல்லாவிட்டால் தேவனை தரிசிக்க முடியாது. ராபா சியாரா தாலாஷே. Brother David John, I pray for you. Sister Marian Samuel, I pray for you. Sister Margaret Rossi, I pray for you. Sister Grace, I pray for you. Sister Margaret Felicia, I pray for you. Lay Sene, Sister Jamuna, I pray for you. Lord Jesus, thank you, Lord. இருதயம் மிகவும் அவசியம். இருதயம் மிகவும் அவசியம். லேசானா காலா ஷியாராதாஷ். நம்முடைய கைகளிலே மொபைல் ஃபோன்ஸ் இருக்கும். இந்த மொபைல் ஃபோனுடைய இருதயம், இந்த மொபைலில் இருக்கிற ப்ராசஸர், சிப் செட். இந்த மொபைலில் இருக்கிற ப்ராசஸரும் சிப் செட்டும் அது செயலிழந்து விட்டால், அது ரிப்பேர் ஆகிவிட்டால், இந்த மொபைல் ஃபோன் வேஸ்ட். திஸ் மொபைல் ஃபோன் இஸ் யூஸ்லெஸ். ஒரு மொபைல் ஃபோனுடைய ஹார்ட், அதோடைய ப்ராசஸர். உங்களுடைய ஹார்ட், உங்களுடைய இருதயம் இன்றைக்கு சுத்தமாக இருந்தால் கர்த்தரை தரிசிக்க முடியும். இந்த மொபைல் ஃபோனை போல உங்களுடைய இருதயத்திலே ஒரு கம்யூனிகேஷன், ஒரு தேவனோடு பேசுவதற்கான, தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு எல்லாமே இருக்கிறது. You can call through this mobile phone. You can speak with your friends. இதில் நீங்கள் டயல் பண்ணி நீங்கள் பேசலாம். ஆனால் இந்த மொபைல் ஃபோன் பழுதாகிவிட்டால் இந்த மொபைல் ஃபோனை நம்ம தூக்கி தான் போடணும். இதை வைத்து நாம் யாரும் பேச முடியாது. அதே போல தான் நம் இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது, அசுத்தமாக இருக்கும் பொழுது தேவனை தரிசிக்க முடியாது. நம்முடைய இருதயம் முக்கியமான ஒரு பாகம். ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த ஆத்துமாவிலே தான் கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த ஆத்துமாக்குள்ள தான் பாவம் வாசம் செய்ய விரும்புகிறது. This soul is very very important. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை, தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினாலும் லாபம் என்ன? ஒரு மனிதனுடைய இருதயம் அவருடைய ஆத்துமாவை குறிக்கிறது. Soul is very very important. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அவைகள் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொல்கிறார் கர்த்தர். திருடனுடைய வேலை என்றால் என்ன? திருடுவது, முக்கியமான பொருளை திருடுவது. இன்றைக்கு சத்துரு ஆத்துமாவை திருடுவதற்கு வருகிறான். ஆனா கர்த்தர் சொல்கிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்பட வந்தேன்.
நாம் ஜெபிப்போம். லெட்ஸ் ப்ரே. சிஸ்டர் ஜான் சிமாசன் ஐ ப்ரே ஃபார் யூ. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நாம் சேர்ந்து ஒரு விஷயம் இந்த வசனத்தை படிப்போம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். லெட்ஸ் ப்ரே. பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய அருமையான சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். I pray for my beloved brothers and sisters. Le rodosh ma sotopo rodoroshiara le bradash shikele mandorosh. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே, என் இருதயத்தில் சுத்தமில்லையே என்று சொல்லி சிலர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய கர்த்தர் தாகமுள்ள தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மீது ஆறுகளையும் உண்டாக்குற தேவன், ஊற்றுகிற தேவன், இன்றைக்கு உங்கள் இருதயத்திலே சுத்தமுள்ள இருதயத்தை கொடுப்பதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் தேவனை தரிசிக்க போகிறோம். டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் 7 வருடம் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்டதான ஆவிக்குரிய வரங்கள் வேண்டும் என்று சொல்லி 7 வருடம் தொடர்ந்து ஜெபிக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம் ஜெபிக்கிறோம், இன்னொரு வாரம் சோர்ந்து போகிறோம். நோ, காட் யுவர் ஹார்ட். இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்வதற்கு, இருதயத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்காய் ஜெபிங்க என்று கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். லே பிரதோஷ்யாத லி ஹாசே ராகே பாரோலோ டோஷேடே பிராந்தலி ஃப்ரஹாஸ்யாராஷ் எல் யூக்ராசே மென்குராஸ் கலே மரஹாசே எப்ராசெந்தலே ஹாசே மெல்குராஸ்குர் மெனடேஷ் லே பிரதோசியாரா Reke tu randa le basi kerodosh el baroto se el baroshiang de le el brosh mescovingale hasiara. இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் எனக்காய் ஜெபிங்கள் என்று சொன்ன ஒவ்வொருவர் மேலும் right now I pray the Holy Spirit is coming in your heart. The Holy Spirit is going to control you. அசுத்தங்களும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களும் உங்களை விட்டு விலகி போகிறது. Your past has been erased by the Lord. Your past life has been erased. Lebrodosh yakte lebarahandorosh. ஆண்டவரே, சுத்தமுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் எனக்குள்ளும் ஆண்டவரே சுத்த இருதயத்தை கொடுங்க. Lord, I need a clean heart to seek your face, to see you, to communicate with you. உம்மோடு பேசுவதற்கு இருதய சுத்திகரிங்க. தாவீதை போல ஆண்டவரே, சுத்தமுள்ள இருதயம் தாரும், நிலைவரமான ஆவியை தாரும் என்று கேட்கிறது போல நாங்களும் கேட்கிறோம். அநேக தரம் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கிறோம், எங்களை மன்னியும். Forgive us Lord, forgive us Lord, forgive us Lord. எங்களை சுத்திகரிங்கப்பா. இருதயத்தை சுத்திகரிப்பீராக. இந்த ஆன்லைன் மூலமாகவும் ஆஃப்லைன் மூலமாகவும் யூடியூப் வாயிலாகவும் ஃபேஸ்புக் வாயிலாகவும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுதே புதிய கிருபையை நீர் கொடுப்பீராக. உம்மை தரிசிக்க, இருதயத்தை பத்திரமாய் பார்த்து கொள்ள ஒரு மனிதனுடைய இருதயம் முக்கியமாக இருக்கிறது. இருதயம் திருக்குள்ளதாக இருக்கிறது. இந்த திருக்கான இருதயத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. தேவையில்லாத மனிதர்கள், தேவையில்லாத ஃபோன் கால்ஸ், தேவையில்லாத சாட்ஸ், தேவையில்லாத இடம், எல்லாவற்றையும் நான் இன்றைக்கு அவாய்ட் பண்றேன்னு சொல்லி சிலர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, through the people the enemy is attacking. இன்றைக்கு மனிதர்களை நீர், தேவையில்லாத மனிதர்களை அகற்றி போடுகிறீர், அந்த சூழ்நிலையை மாற்றி போடுகிறீர். நன்றி ஆண்டவரே, என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இந்த ஜெபத்திலே வந்த ஒவ்வொருவருக்காய் நன்றி. ராபா சியாந்தோ லேப்ரஹாசே. தேங்க்யூ ஜீசஸ். எங்களோட பேசினதற்காய் நன்றி. ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுங்க. எங்களுக்குள்ளே சுத்த இருதயத்தை கொடுப்பீராக. உம்மை தரிசிக்க போவதற்காய் நன்றி. இன்றைக்கு விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இப்படிப்பட்டதான இருதயம், ஒரு புதிய இருதயம், a brand new heart நீர் கொடுப்பதற்காய் நன்றி. கான்ஷியஸ், sinful consciousness, guilty consciousness எல்லாவற்றையும் மாற்றுவதற்காய் நன்றி. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம்.